ஹரே கிருஷ்ணா. சுகம் த்விதானிம் ப்ரீவிதம் ஸ்ருணு மே பாரதஷப அபியாசாத்ர மதேயத்ர துகாதாம் சனிகச்சதி. பரதர்களின் சிறந்தவனே, 3 விதமான சுகத்தை அனுபவிக்கக்கூடிய கட்டுண்ட ஆத்மா சில சமயங்களில் அதன் மூலம் துன்பத்தின் முடிவை அடைகின்றான். இவற்றை பற்றி தற்போது என்னிடமிருந்து கேட்பாயாக. உள்ளுரை. பௌதிக சுகங்களை மீண்டும் மீண்டும் அனுபவிப்பதற்கு கட்டுண்ட ஆத்மா முயற்சி செய்கின்றான். இவ்வாறு அவன் மென்றதே மென்று கொண்டுள்ளான். ஆனால் இத்தகைய அனுபவத்திற்கு மத்தியில் மிக சிறந்த ஒரு ஆத்மாவின் தொடர்பினால் அவன் சில சமயங்களில் பௌதிக பந்தத்திலிருந்து விடுபடுகிறான். வேறு விதமாக கூறினால், கட்டுண்ட ஆத்மா எப்பொழுதும் ஏதேனும் ஒரு புனர் நுகர்ச்சியில் ஈடுபட்டுள்ளான். ஆனால் அது ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் செய்வதே என்பதை அவன் நல்ல சங்கத்தின் மூலம் உணரும் போது அவனது உண்மையான கிருஷ்ண உணர்வு எழுச்சி பெறுகின்றது. இதனால் சில சமயங்களில் தொடர்ந்து வரும் பேரழிவு சுகத்திலிருந்து அவன் விடுபடுகிறான். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளை வழங்கிய தெய்வத்திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர் கி ஜாய். பக்தர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். பகவத்கீதா உண்மை உருவில் அத்தியாயம் 18 முடிவின் துறவின் பக்குவம் பதம் 36 இப்போ பார்க்க போகிறோம். ஸோ மென்றதே மென்றது. ஸ்ரீமத் பாகவத்தில் இந்த வார்த்தையை உபயோகிக்கிறாங்க. பிரகலாதன் இந்த கட்டுப்படுத்தாத புலன்களால் இந்த பௌதிக வாழ்க்கை முன்னேற்றம் அடையணும்னு நினைக்கிறாங்களோ, இந்த நகர சூழலில் திரும்ப திரும்ப அவங்க பிறவி எடுத்துகிட்டு இருக்காங்க. மென்றதே மென்ற மாதிரி பிரபுபாதர் உதாரணம் கொடுப்பார். இந்த கருப்பு சாறு புளிற இடத்துல எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, கரும்பு அந்த மிஷினில் விடுவாங்க. சாறு எல்லாம் வந்துடும். ஏதோ ஒரு சில துளிகள் மீதி இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த கரும்பை 2ஆக மடித்து மறுபடியும் அந்த மிஷினில் விடுவாங்க. இருக்கிற சாறு எல்லாம் சுத்தமாக வந்துடும். அதோடு விட்டுருவாங்களா? விட மாட்டாங்க. மறுபடியும் அந்த கரும்பை எடுத்து 4ஆக மடித்து உள்ளே விடுவாங்க. அது பவுடர் ஆகி அது கொட்டுற வரைக்கும் புளிச்சிட்டே இருப்பாங்க. சுத்தமாக அதில் ஒரு சாரும் கிடையாது, வெறும் சக்கை தான் இருக்குது. அதையே பவுடர் ஆகி தான் கொண்டு கொட்டி போட்டிருக்காங்க. ஆனாலும் அதை சாப்பிட்றதுக்கு அந்த மாடு சண்டை போடும். ஸோ இதுதான் மெல்றதே மெல்றது. அனுபவித்த விஷயம்தான் இது. இந்த பந்தப்பட்ட நிலையில் ஒரு ஜீவனுக்கு புதிது என்றது எதுவுமே கிடையாது. பௌதிக வாழ்க்கையில் எல்லாமே பௌதிக வாழ்க்கையினாலே வெறுமனே எப்படி சாப்பிட்றது, தூங்குறது, இனப்பெருக்கம் செய்வது, தற்காத்து கொள்வது, இந்த மாதிரியான அடிப்படை தேவைக்காக கஷ்டப்பட்டு பெரிய போராட்டத்துக்கு மத்தியில் அதை அடைஞ்சு மறுபடியும் இதே உலகத்தில் மறுபடியும் வேறு ஒரு பிறவிலாம் எல்லா வாழ்க்கையிலும் பார்த்திங்கன்னா அதே தான் இருக்குது. ஒன்றும் புதுசு கிடையாது. ஏதாவது புதுசாக இருக்கா? ஒன்றும் கிடையாது. இந்த உலகம் முழுக்க பிரபுபாதர் சொல்லுவார், உலகம் முழுக்க பயணம் பண்ணும்போது எந்த நாட்டுக்கு போனாலும் மக்களுடைய செயல்கள் ஒரே மாதிரி தான் இருக்குது. எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. எல்லாரும் பௌதிக சுகத்தை எப்படி அனுபவிக்கணும் நோக்கத்தோடு தான் செயல்படுறாங்க. எல்லா பௌதிக சௌகரியங்களை மேம்படுத்தி கொள்றதுல தான் குறிக்கோளாக இருக்காங்க. ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. எல்லா நாடுகளிலும் அப்படி தான் இருக்காங்க. ஸோ அது மாதிரி எல்லா உயிர்களுமே இந்த பந்தப்பட்ட நிலை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பௌதிக சுகங்களை மேம்படுத்த மாதிரி தான் இருக்குது. அதுதான் இங்கே பிரபுபாதர் சொல்கிறார், மீண்டும் மீண்டும் அனுப்புவதற்கு கட்டுண்ட ஆத்மா முயற்சிக்கின்றது இந்த பௌதிக சுகங்களை. ஸோ அது மெல்றதே மென்றது என்று சொல்லப்படுது. ஸ்ரீல பிரபுபாதர் சொல்கிறார், வேறு விதமாக கூறினால் கட்டுண்ட ஆத்மா எப்போதும் ஏதேனும் ஒரு புலன் நுகர்ச்சி ஈடுபட்டுள்ளான். ஆனால் அது ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் செய்வது என்பதை அவன் நல்ல சங்கத்தை உணரும் பொழுது அவனது உண்மையான கிருஷ்ண உணர்வு எழுச்சி பெறுகின்றது. இதனால் சில சமயங்களில் தொடர்ந்து வரும் பேரழிவு சுகத்தில் இருந்து அவன் விடுபடுகிறான். ஸோ பக்தர்களுடைய சங்கத்துக்கு வரும்போது அவனால் வித்தியாசம் பார்க்க முடியல. எல்லோரும் பிறந்து கொஞ்சம் வளர்ந்தோன்னா பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்க்குறாங்க, படிக்கிறான். பள்ளி படிப்பு முடித்த உடனே நாம் இனிமேல் ஜாலியாக இருக்கலாம்னு நினைக்கிறான். ஆனால் கல்லூரியில் கொண்டு போய் சேர்க்குறாங்க, கல்லூரி படிப்பு முடிக்கிறான், டிகிரி வாங்குகிறான். ஸோ முடித்தது அப்புறம் இனிமேல் ஃப்ரீ அப்படின்னு நினைக்கிறான். இல்லை, படிச்சுட்டு என்ன சும்மா உட்காந்துருக்குன்னு வேலைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வேலைக்கு போகிறான். வேலை கிடைச்ச உடனே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவனுக்கு குழந்தை பிறக்குது. அவன் குழந்தை என்ன பண்ணுது, இவன் என்ன பண்ணானோ அதே தான் பண்ணுது. எத்தனை தலைமுறை போனாலும் தொடர்ந்து மெல்றதே மெல்றது. ஏன் தான் மென்னிக்கிட்டே இருக்காங்க? இந்த மாதிரி வித்தியாசமாக ஏதாவது பண்ணுறாங்களா? ஒன்றுமே கிடையாது. இதுக்கு வேறு ஆப்ஷன் இல்லைன்றது தெரியுது. அவனாக முடிவு பண்ணிக்கிறான், இதுக்கு வேறு ஆப்ஷன் இல்லைன்னு நினைக்கிறான். நீங்கள் மக்கள்கிட்ட பேசி பாருங்கள், வேறு என்ன பண்ணுறது, வேறு என்னங்க பண்ணுறது, ஏன் வேறு எதுவும் பண்ண முடியாது? பக்தர்களை பாருங்கள், பக்தர்கள் மூலியமாக உண்மையான அறிவு கொடுக்க முயற்சிக்கிறாங்க.
பேரிலான கல்வியை கொடுப்பதற்கு பதிலாக அறியாமை கல்வி என்ற பெயரில் அவங்க மூளையில் தேவையில்லாத குப்பைகளை கொட்டுறதுக்கு பதிலாக உண்மையான அறிவு அவங்க கொடுக்குறாங்க. யார் நம்ம யார், கடவுள் யார், நமக்கு கடவுளுக்கும் உள்ள உறவு என்ன, இந்த உலகம் எப்படி, ஏன் இந்த உலகம் ஏற்றத்தாழ்வோடு இருக்குது, ஏன் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம், ஏன் நம்ம விருப்பப்படாமல் வயோகத்தை அடைகிறோம், ஏன் நம்ம விருப்பப்படாத மரணத்தை சந்திக்கின்றோம். இந்த கேள்வியெல்லாம் சின்ன குருகுல பசங்களுக்கு எழ வைக்கிறாங்க. குருகுலத்தில் இருக்கிற பசங்களுக்கு இதை பற்றி விவரங்களுக்கு தெரியுது. இன்னைக்கு பெரிய பெரிய சயின்டிஸ்ட் அறிஞர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. எல்லாம் இந்த கொஞ்சம் கூட சிந்தனையே கிடையாது. எல்லாருக்கும் இதை பற்றி கொஞ்சம் கூட சிந்தனையே கிடையாது. ஸோ மாற்று வழி இருக்குது, இப்படி தான் வாழணும்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாது. யாரும் நம்மளை நிர்பந்திக்கலை. ஆனால் அவங்க தபோ குணத்திலே ரஜோ குணத்திலையும் இருக்கிறதுனால அதை பற்றி சிந்தனை கிடையாது. பட் அதிர்ஷ்டவசமாக ஒருத்தங்க பக்தருடைய சங்கத்துக்கு வந்தாங்கன்னா, பக்தர்கள் பிரபுபாதர் மாதிரியான ஒரு தூய பக்தர் நமக்கு உயர்ந்த நிலையை எப்படி அடைக்கிறாங்க என்று வழிகாட்டுதல்கள் நமக்கு கொடுக்குறாங்க. இல்லைன்னா நம்ம பார்க்கிறோம், வரலாறுல இன்னைக்கு சரித்திரம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், எத்தனையோ ராஜாக்கள் இருந்திருக்காங்க, எத்தனை பெரிய பெரிய அறிஞர்கள் இருந்திருக்காங்க, எத்தனையோ பெரிய பெரிய விஞ்ஞானிகள் இருந்திருக்காங்க, இன்ஜினியர்கள், டாக்டர்கள், இவங்க எல்லோரும் இருந்திருக்காங்க. எத்தனை பேர் இன்னைக்கு இந்த உலகம் ஞாபகம் வச்சிருக்கு, எத்தனை பேர் நமக்கு தெரியும். இப்போ அவங்கள மாதிரியே நம்மளும் பிரதமர் ஆகணும், முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு அரசியல்வாதிகள் எவ்வளோ கனவு கண்டுட்டு இருப்பாங்க. என்ன பிரயோஜனம்? இப்போ அவங்க எல்லாம் சந்தோஷமாக இருந்தாங்களா? அவங்க அடையாத அந்த சந்தோஷத்தை நாம் மட்டும் எப்படி அடைஞ்சிட முடியும்? இந்த பௌதிக செயல்களால். ஸோ நம்ம புரிஞ்சுக்கணும், கிருஷ்ண பக்தனாக இருந்தால் மட்டும்தான் அவனுக்கு பக்தி, அமைதி, சந்தோஷங்கிறது அசாத்தியமாகும். சைதன்ய சரித்திரத்தில் சொல்லுது, முக்தி அனுபவிக்கின்ற ஆசையாக இருந்தால், கருமையாக இருந்தாலும் சரி, முக்தி பெற ஆசையாக இருந்தால், ஒரு துறவி அல்லது சித்தி பெற ஆசையாக இருந்தாலும் சரி, யோகியாக இருந்தாலும் சரி, அவனுக்கு அமைதி கிடையாது. ஆனால் கிருஷ்ண பக்தனாக இருந்தால் அவனுக்கு காம பௌதிக ஆசைகள் அற்றவனாய் இருப்பதனால அமைதியாக இருக்க முடியும், தொந்தரவு அடையவில்லை. பிரகலாதன் எவ்வளவு பாதிக்கப்பட்டார்? ஒரு இடத்துல கூட அவன் தொந்தரவு அடைந்ததா நம்ம பார்க்கறது இல்லை. சாஸ்திரங்களில் பகவானிடம் ஏன் என்னை இவ்வளோ கஷ்டத்தில் போட்டீங்கன்னு கேட்கவே இல்லை, இல்லையா? எப்படி அது முடியுது? 5 வயது சிறுவன், அவனால் இக்கட்டான சூழலை எப்படி அவளை ஈஸியாக எதிர்கொள்ள முடிஞ்சது? எப்படி சாத்தியம்? ஏன்னா கிருஷ்ண பக்தராக இருக்கிறாரு, அவர் உண்மையான அடைக்கலம் பெற்று இருக்கிறார், அதனால் பயம் இல்லை. விசுவாசம் இருந்திருக்கு, அவருக்கு இவர் என்னை ரட்சிப்பார் என்று கிருஷ்ணர் மட்டும்தான் நம்மளை ரட்சிக்க முடியும். விசுவாசம் இருக்கிறதுனால அவருக்கு இவர் என்னை ரட்சிப்பார் என்று நம்பிக்கை இருந்தது. ஸோ இவர் மேலே நம்பிக்கை கொண்டிருந்தார். ஓம் தத் சத். ஹரே கிருஷ்ணா.